இப்போ ஜாதகப்படி ஒருத்தருக்கு கும்பராசி சதய நட்சத்திரம் 8ஆம் தேதி பிறந்து சாசின்னு வரும்போது எஸ்ஸில் வரும். எஸ்ஸில் வைக்காதீங்க. 8ஆம் தேதி பிறந்து எஸ்ஸில் பேர் இருந்ததுனாக்கா பர்சனல் லைஃப்பும் அவுட்டு, உடம்பும் போட்டுரும், கெரியரும் அவ்வளோ சீக்கிரம் செட் ஆகாது. அப்போ டோட்டலாகவே அவங்க லைஃப்பில் வந்துட்டு ஒரு ஃபுல்ஃபில் இல்லாத லைஃப்பை தான் வாழ்ந்து கொண்டு போவாங்க. அப்போ நம்ம ஃபார்மெட்டில் வரும்போது என்ன செய்வோம், கண்டிப்பாக எச்சில் கொடுப்போம், எஸ் எடுத்துருவோம். பேரை இப்போ அவங்களுக்கு என்ன வயசானாலும் சரி நம்மகிட்ட வரும்போது மொத்தத்தில் எடுத்துருவோம். அது வேலையே செய்யாது. ராமேஸ்வரம் கோயிலுக்கு போகிறோம். அங்கே மெயின் ரோல் என்னது, அங்கே தீர்த்தம். அத்தனை தீர்த்தத்தையும் குளிச்சுட்டு வந்துடணும். முதல்ல வருது அக்னி தீர்த்தம் வந்துடும். அந்த அக்னி தீர்த்தத்தில் மட்டும் குளிக்கிறதுல ஒரு பெரிய விசேஷம் இருக்குது. சயின்டிஃபிக்காகவும் சிலது ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதை சுற்றி கடல் பாசி இருக்கும். அந்த கடல் பாசி அது ஒரு வகையான மூலிகை தான். அது அந்த பகுதியில் மட்டும் கடல் நீரில் ஓசோன் கலந்துடும். அந்த தண்ணியை நாம் குளிக்கிறதுனால உடலில் இருக்கிற வியாதி எல்லாம் கூட பறந்து போயிடும். வணக்கம். ஃபார்மெட் நியூமராலஜி, உங்கள் மகாதான சேகராஜா உங்களுடன் வழக்கம் போல் பல தகவலோடு தான் வந்திருக்கிறேன். என்ன தகவல் அப்படின்னு என்று கேட்டிங்கன்னா, ராசி நட்சத்திர பிரகாரம் ஒரு பேருக்கு ஃபஸ்ட்டு ஆல்பா பர்டிகுலேட்டர் நம்ம பேர் வைக்கிறோம். அது வழக்கமாக காலங்காலமாக செய்கிறது. ஃபார்மெட் நியூமராலஜிலையும் அப்படி ஆல்பா பர்டிகுலேட்டர் இருக்கா? ஆமாம், நம்ம ஃபார்மெட்டுக்குன்னு தனி ஒரு சார்ட்டே இருக்குது. குழந்தைக்கு பேர் வைக்க வருவாங்க. அஸ்ட்ராலஜி படி எப்படிலாம் சொல்லுவாங்க, இந்த நட்சத்திரத்துக்கு எனக்கு அது வேணும் இது வேணுன்ட்டு. அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஜாதகப்படி ஒருத்தருக்கு கும்பராசி சதய நட்சத்திரம் அப்படின்னாக்கா சாசி அப்படிங்கிற வரப்போ போகுது. அல்பா பர்டிகுலேட்டர் வைக்கலாமா? வைக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒருவேளை அவங்க 8ஆம் தேதி 17ஆம் தேதி 26ஆம் தேதி பிறந்திருக்காங்கன்னு வைங்கள, அப்போ அந்த சாசியில் பேர் வைக்கலாமா? வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். 8ஆம் தேதி பிறந்து எஸ்ஸில் பேர் சாசின்னு வரும்போது எஸ்ஸில் வரும். எஸ்ஸில் வைக்காதீங்க. நம்ம ஃபார்மெட்டுக்குன்னு ஒன்று இருக்குது, நான் பிறகு சொல்ல போகிறேன். அப்போ சாசியில் பேர் வச்சாக்கா என்ன வரப்போகுது அப்படின்னாக்கா, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு எஜுகேஷனில் மட்டும் மாடரேட்டாக கொடுத்துரும். எஜுகேஷனை தவிர்த்துட்டு பர்சனல் லைஃப்பில் டிஸ்டர்ப் பண்ணிடும். கண்டிப்பாக 8ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு பர்சனல் லைஃப்பில் டிஸ்டர்ப்டு உண்டான மேரேஜ் லைஃபு அமைஞ்சிடும். உடம்பும் ரொம்ப பெருசாக போட்டுரும். என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க? அஸ்ட்ராலஜி படி தானே வச்சோம், ஜாதகப்படி தானே வச்சோம், அதில் சாசி தானே வருது, சதய நட்சத்திரத்துக்கு வருது. அது அப்படி தான். அது ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு அப்படி வருது, அவங்க அப்படி வைக்கிறாங்க. அது தவறு இல்லையா? இல்லை. நம்ம ஃபார்மெட்டில் வந்து அது வரமாட்டேங்குது. அதனால தான் நான் அஸ்ட்ராலஜி மிக்ஸ் பண்ணுறதில்ல. நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் ரெண்டுத்தையும். ஏன்ச்சி எதுக்கு நடுவோட இதையும் நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இதனுடைய வேறுபாடுகள் மாறுபாடு என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி பேர் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான். அதனால் அஸ்ட்ராலஜி படி 100% சிலது அந்த ஆல்பா பர்டிகுலேட்டருக்கு வரும்னு சொல்ல முடியாது. சிலது மாறிடுது, சிலது கரெக்டாக இருக்குது. கரெக்டாக தான் விட்டுறலாம், அதில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்போது பர்சனல் லைஃப்பில் சரியாக வராது. அதான் 8ஆம் தேதி பிறந்து எஸ்ஸில் பேர் இருந்ததுனாக்கா பர்சனல் லைஃப்பும் அவுட்டு, உடம்பும் போட்டுரும், கெரியரும் அவ்வளோ சீக்கிரம் செட் ஆகாது. அப்போது டோட்டலாகவே அவங்க லைஃப்பில் வந்துட்டு ஒரு ஃபுல்ஃபில் இல்லாத லைஃப்பை தான் வாழ்ந்து கொண்டு போவாங்க. இதில் எஸ்பெஷலி வெறும் 8 தான். 17, 26 கூட அதை அப்புறம் வச்சுக்கலாம். வெறும் 8 பற்றியே சொல்லிக்கிறேன். 100% அவங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அப்போ நம்ம ஃபார்மெட்டில் வரும்போது என்ன செய்வோம், கண்டிப்பாக எச்சில் கொடுப்போம், எஸ் எடுத்துருவோம். பேரை இப்போ அவங்களுக்கு என்ன வயசாகுதோ, என்ன வயசானாலும் சரி நம்மகிட்ட வரும்போது மொத்தத்தில் எடுத்துருவோம். அது வேலையே செய்யாது. அவங்க அந்த பேரில் வச்சு கூப்பிட பேச சொல்ல பயன்பாட்டுக்கு வந்து அவங்க லைஃப்பில் இன்னும் டிஸ்டர்பன்ஸ் வந்து அதிகமாக தான் டெவலப் ஆகும். குரோத் டெவலப் ஆகாது. அது பேரை எடுத்து ஓரம் வச்சுட்டு திருப்பி முழுசாக பேரை மாற்றிட்டு அந்த பேரை வந்துட்டு அவங்கள எழுத வைப்பேன். அப்படியே மாறிடும். உடம்பு ஃபேட்டாக இருந்தது அப்படியே ஸ்லிம் ஆயிடும். மேரிட் லைஃப்பில் ஒரு கரைச்சல் இருக்குது. அப்போ அதுக்கு தான் சொல்ல வரேன். இதில் சப்ஜெக்ட் என்னென்னு சொல்ல வந்தது என்னென்னா, நம்மக்கிட்ட இப்போ நியூமராலஜிக்கு குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டேன், வச்சுருவேன். சில பேருக்கு திருமணத்துக்குன்னு வருவாங்க. திருமணம் ரொம்ப லேட் ஆகுதியா? திருமணம் லேட் ஆகும், ஒன்றும் சொல்ல மாட்டோம். உங்கள் டேட்டுக்கு பேர் கரெக்டாக இல்லை, அவ்வளோதான். ஆனால் அந்த பழைய பேரிலே இருந்துச்சுன்னா மேரிட் லைஃப்லும் டிஸ்டர்ப் ஆகும். நான் அதை சொல்கிறதில்ல, பேரை மாற்றி விட்ருவேன். ஸோ பேரை மாற்றினா என்ன ஆயிரும், மேரேஜும் ஆயிரும். மேரேஜ் லைஃப்லும் பிரச்சனை, மேரிட் லைஃப்லும் பிரச்சனை இருக்காது. அதோடு சொல்லி நிப்பாட்டிக்கிறோம். அவங்களுக்கும் அதை எழுதும்போது ஆமாங்க ஐயா மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, நடந்துருச்சு, சந்தோஷம், அவ்வளோ போயிடுவாங்க. ஆனால் அந்த பழைய பேரில் இருந்துச்சுன்னா அங்கே டிஸ்டர்பன்ஸு கிடைக்கும். அது நடக்குமா? நடக்கும். அப்புறம் அஸ்ட்ராலஜி படியும் பார்க்கும்போது கும்பராசி சதய நட்சத்திரத்துக்கு திருமண லைஃப்பில் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும், பொதுவாக சொல்கிறது உண்டு. நம்ம ஃபார்மெட்டாக அதை பைபாஸ் பண்ணுறோம், ஓவர் கம் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்துட்டு லைஃப்பை ஃபுல்ஃபில் பண்ணி கையில் கொடுத்துறோம். இதுதான் அங்கே. சரி, இன்றைக்கி வந்து நமக்கு சொல்யூஷனுங்கிற
ஒரு கான்செப்ட் தேவைப்படுது. ஏன்னா வாழ்க்கையை பல விஷயத்தை கடந்து போயிட்டுருக்குறோம். போகும்போது இந்த மாதிரி வந்துட்டு நம்மளாம் பண்ணும்போது வாழ்க்கையை நம்ம கடந்து பல விஷயத்தையும் நம்ம தாண்டி போகும்போது இது வந்து இடர்பாடு நம்மளுக்கு கொடுக்கக்கூடாது, வரக்கூடாது. வந்துச்சுன்னா பைபாஸ் பண்ணுறதுக்கு உண்டான வழி நம்ம ஃபார்மெட்டில் அப்ளை பண்ணாக்கா சரியாக போயிடும். அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் ஒன்று கொடுத்துட்றோம் உங்களுக்கு. வந்து ராமேஸ்வரம் கோயிலுக்கு போகிறோம். அங்கே மெயின் ரோலே என்னது, அங்கே தீர்த்தம். அத்தனை தீர்த்தத்தையும் நம்ம குளிச்சுட்டு வந்துடணும். அதில் நிறைய சமோசா இருக்குது, பித்திரு தோசை இருக்குது, அதை குளித்தா சரியாயிடும். முன் ஜென்மத்தினுடைய எல்லா அது உள்ள அந்த கிணறு இருக்குது, அந்த கிணத்தை தண்ணிதான் எல்லாமே. அது ஒரு உலக அதிசயம்தான். அது ராமேஸ்வரன்றது கடல் சார்ந்த உள்ள இடம். ஆனால் கடல் சார்ந்த உள்ள இடத்துல கிணறு, அத்தனை கிணறு இருக்கும், 4 கிணறு மாதிரி. அவ்வளோ தண்ணியும் எதுவுமே கடல் நீராக இருக்காது, உப்பு நீராக இருக்காது. அது அதிசயம் தானே. ஒரு சிகா இருக்கும், ஒரு இடத்துல கூட இருக்காது. இதுதான் நம்மளுடைய தெய்வங்களுடைய அதிசயத்தை சில கோயிலில் கண்கூட பார்க்கலாம். அப்போது இந்த இதில் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு இது இருக்குது பாருங்கள், அக்னி. இது முதல்ல வர்றது அக்னி தீர்த்தம் வந்துடும். அதெல்லாம் தீர்த்தம். அந்த அக்னி தீர்த்தத்தில் மட்டும் குளிக்கிறதுல ஒரு பெரிய விசேஷம் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வழிபாடு இருக்குது. இதில் அக்னி தீர்த்தத்தில் மட்டும் கொஞ்சம் நிறைய, அதுதான் ஃபஸ்ட்டு. அதில் வந்துட்டு சயின்டிஃபிக்காக சிலது ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு அதனுடைய ஒட்டி வரும்போது ராமேஸ்வரம், அது ராமேஸ்வரம் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு தீவு, அது ஐலாண்டு தான். அது அதை சுற்றி கடல் பாசி இருக்கும். அந்த கடல் பாசி அது ஒரு வகையான மூலிகை தான். அது அதே நேரத்தில் அங்கே உள்ள தண்ணியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடல் நீரில் ஓசோன் கலந்துருக்கு. அந்த அந்த பகுதியில் மட்டும் கடல் நீரில் ஓசோன் கலந்துருக்கு. இந்த ஓசோன் கலந்துருக்கிறதுனால அந்த தண்ணியை நாம் குளிக்கிறதுனால உடலில் இருக்கிற வியாதி எல்லாம் கூட பறந்து போயிடுது. அதனால தான் ராமேஸ்வரம் போயிட்டு வந்துட்டாக்கா, இப்போ போயிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே குளிச்சதுக்கப்புறம் எனக்கு அந்த ப்ராப்ளம் இந்த அப்புறம் எல்லாமே சரியாக போயிடுச்சு சொல்கிறதுனுடைய அர்த்தமே இதுதான். அங்கே இருக்கிற அத்தனை தீர்த்தமும் குளிக்கணும், அது வேறு. ஆனால் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், அதுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் ஒதுங்கின மாதிரி இருக்குது, அங்கே கூட்டியே போக மாட்டாங்க. அடுத்து அதை ஸ்கிப் பண்ணி மற்றதை கூட்டி போயிடுவாங்க. ஆனால் இதுதான் முக்கியம். ஐயோ, இந்த தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைக்கி கொடுக்கப்பட்ட அனைத்து தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலோடு சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.